ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமையில இருந்து மேற்கு மண்டலத்துல மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையத்துல இருந்து தன்னுடைய முதற்கட்ட அரசியல் சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி. முதற்கட்டமாக வட மாவட்டங்களை கவர் பண்றாரு. மேற்குல இருந்து இந்த கிழக்கு வரை பயணிக்கிறாரு. 7 மாவட்டங்கள், 34 தொகுதிகள் வரை, ஒரு நாளைக்கு 3 தொகுதிகள் வரை இந்த பயணம் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற அடிப்படையில இந்த பயணம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. தங்களை வெற்றி பெற வைத்த மேற்கு மண்டலம் மற்றும் வட மாவட்டங்கள்ல இருந்து இந்த பயணத்தை தொடங்குறப்ப அந்த வாக்காளர்களுக்கு நன்றி சொன்னது போலவும் ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கும். இதுல கிடைக்கக்கூடிய ஆதரவின் மூலமாக சவுத்திலும் செல்வாக்கை நிரூபிக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி தன்னுடைய தலைமைத்துவத்தையும், அதாவது அதிமுகனா அது எடப்பாடி தான் அப்படின்னு நிறுவுவோம் என சமீபத்தில் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா பேசுறப்ப கூட அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. அது எடப்பாடி தான் அப்படின்னு அவங்களுக்கும் உணர்த்துவதற்கும், இன்னொரு பக்கம் ஆளும் திமுகவை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலினுடைய அரசாங்கத்தை அட்டாக் செய்யக்கூடிய வகையிலையும் இந்த சுற்றுப்பயண ரூட் மேப்பை வகுத்திருக்காங்க அதிமுகவினர் அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள்.